business will be a growing business. பாலோட பை ப்ராடக்ட்ஸ் 920 ml நீங்கள் வந்து ஃப்ளேவர்டு மில்காக கன்வெர்ட் பண்ணி நெய்யை எடுத்து நீங்கள் ஓன் பிராண்ட் போட்டு உங்களால் விற்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸோடு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மில்க் பிஸ்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கீ பிஸ்னஸ் வந்து ஒன் ஆஃப் த டாப் பிஸ்னஸ். ஏன்னா மில்க்கோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் லைஃப் பார்த்தீங்கன்னா 1 day 24 hours மில்க் வந்து கெட்டு போயிடும். அதே மில்க்கை நீங்கள் கீயாக கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்குறப்போ தெர் இஸ் a ஹியூஜ் மார்க்கெட், தெர் இஸ் a ஹியூஜ் டிமாண்ட். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போது ஆர்கேஜிலேருந்து ஆவின்லேருந்து அமுல்லேருந்து ஸோ எல்லாமே வந்து கீ பிஸ்னஸில் இறங்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீயில் தான் நிறைய ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஹியூஜ் மார்க்கெட், ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ இது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக அனுப்பிச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் வந்து நம்ம வீட்டிலே பண்ணுவாங்க. ஒரு பாலை வந்து வெண்ணெயை எடுத்து வெண்ணெயை வந்து நெய்யாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு இமீடியேட்டாக நீங்கள் நெய்க்கு எடுக்கலாம் பால்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து மிஷினரிஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. நானும் பக்கத்துலேயே போட்டிருக்கேன் அந்த மிஷினரிஸ். இந்த மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 6000 அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். 6000 இருக்குது. ஆனால் வந்து 6000 வந்து மேனுவல். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக போனீங்கன்னா 18000 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மோட்டர். ஸோ ஹெச்பி இருக்கும், மோட்ரு இருக்கும். இந்த மோட்ரு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் அப்படியே சுற்றும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பால் வந்து வெண்ணெயாக கன்வெர்ட் ஆகும். ஸோ க்ரீமாக வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த மிஷினரி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அங்கேருந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. 18000 அவைலபிள் இருக்குது. ஸோ எத்தனை லிட்டர் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 liters per hour. ஒரு ஹவருக்கு 60 லிட்டர் மில்கை வந்து அது வந்து வெண்ணெயாக கன்வெர்ட் பண்ணக்கூட அதோட கெப்பாசிட்டி. ஸோ 60 liters per hour அதோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த மிஷினை வாங்கி நீங்கள் இந்த பாலை வந்து அதில் ஊற்றுனீங்கன்னா அது வந்து வெண்ணெயாக வரும். வெண்ணெயிலேருந்து நம்ம நெய் எடுக்கலாம். ஸோ என்ன அந்த ரேஷியோ, என்ன அந்த கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SNF அப்படின்னு சொல்லுவாங்க. பாலில் வந்து 3 ப்ராடக்ட் நம்ம எடுக்கலாம். ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று வந்து SNFன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் நான் ஃபேக்ட்ஸு, அப்புறம் ஃபேக்ட், அப்புறம் வந்து வாட்டர். இந்த மாதிரி 3 பை ப்ராடக்டை நம்ம பால்லேருந்து பிரிக்க முடியும். இதுதான் வந்து நம்மளுக்கு வெண்ணெய் கொடுக்குற கண்டென்ட். இப்போ வந்து 1 லிட்டர் பால்லேருந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8% வந்து க்ரீம் எடுக்க முடியும். 1 லிட்டர் பால்லேருந்து நம்ம 8% க்ரீம் எடுத்தோம்னா அந்த க்ரீமை வந்து நம்ம வந்து நெய்யாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹோல் கால்குலேஷன் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ நெய்யோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நெய் நீங்கள் எடுக்கணும்னா 30 லிட்டர் பாலை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் 1 கிலோ நெய்யாக எடுக்க முடியும் உங்களால். இப்போது 1 லிட்டர் பாலில் எவ்வளோ நெய் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலில் 8% வந்து உங்களால் க்ரீம் எடுக்க முடியும். அந்த 8%லேருந்து 4% உங்களால் நெய் எடுக்க முடியும். ஸோ இதுதான் ஓவரால் கால்குலேஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 100 லிட்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஒரு 5 கிலோ நெய் ரெடி பண்ண முடியும். இதுதான் டோட்டல் கால்குலேஷன் ஃபார் கீ. ஸோ 1 லிட்டர் பாலில் வந்து நம்ம வந்து 8% வந்து க்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போனா பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலில் 80 ml போயிடும். அப்போ வந்து 920 ml வந்து நம்மள்கிட்ட ஸ்கிம்டு மில்காக இருக்கும். 920 ml வந்து வெண்ணெய் இருக்காது. ஸோ வெறும் பாலாக இருக்கும் 920 ml. ஸோ இந்த 920 ml வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிம்டு மில்காக நம்மளால் விற்க முடியும், ஃப்ளேவர்டு மில்காக விற்க முடியும். ஃப்ளேவர்டு மில்க்குன்னு மார்க்கெட் நிறையா பார்த்துருப்பீங்க. பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு விற்றுட்ருப்பாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் நம்மளால் சூப்பராக பண்ண முடியும். இதில் தான் ஹியூஜ் பிஸ்னஸே இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு 10 ml 20 ml பேக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees 20 rupees விற்றுட்ருப்பாங்க மார்க்கெட்டில். இது வந்து ரோஸ் மில்க், பாதாம் மில்க், பட்டர் மில்க், இது மாதிரி நிறையா மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் இந்த பிஸ்னஸை. ஸோ நீங்கள் ஒரு பால் சம்மந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளேவர்ட் மில்க்கு நீங்கள் மாறணும். ஏன்னா பாலில் வந்து என்ன தான் நீங்கள் பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களால் வளர முடியாது. ஏன்னா அதே தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு மாடு வந்து குறைஞ்சது 10 லிட்டர் கறந்துச்சுன்னா அந்த மாடு வந்து 10 லிட்டர் தான் கறக்கும். இந்த 10 லிட்டர் தான் நீங்கள் விற்றுட்ருப்பீங்க, உங்கள் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருப்பீங்க. அதை தாண்டி நீங்கள் போகணுன்னா நிறைய மாடு வாங்கி நிறைய பாலை வந்து நீங்கள் இது பண்ணணும். பட் பாலோட பை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறப்போ இந்த பிஸ்னஸ் வில் பி எ க்ரோயிங் பிஸ்னஸ். பாலோட பை ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நெய் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், ஃப்ளேவர்ட் மில்க். ஸோ இதுதான் நியூ மார்க்கெட், நியூ என்ட்ரண்ட். இந்த ஃப்ளேவர் மார்க்கெட்டை வந்து நீங்கள் பண்ணணும்.
இந்த நெய் எடுக்கிறப்போ நீங்கள் வருது பார்த்தீங்களா, பால் வருது பார்த்தீங்களா, ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க. 920 ml வருது ஒரு லிட்டரில். நீங்கள் நெய் எடுக்கிறப்போ 920 ml வருது. அப்போ இந்த 920 ml நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஃப்ளேவர்டு மில்காக கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஐ வில் பி ஹேவிங் சம் செப்பரேட் வீடியோ ஃபார் தட். இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸ். இதுதான் எல்லா பிக் கம்பெனிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நெய்யை எடுத்து நீங்கள் ஓன் பிராண்ட் போட்டு உங்களால் விற்க முடியும். இதுக்கு மிஷினரிஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், சைட்லேயும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த மிஷினரியை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து நெய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இமீடியட்டாக. எதுக்கு நெய் பிஸ்னஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஷெல் லைஃப் அதிகம். ஸோ இப்போது யாரும் உங்கள் வாடிக்கையாளர்கள் வந்து ஊருக்கு போயிடுறாங்கன்னா, அப்போ அந்த பால் வந்து வேஸ்ட் ஆகும். அந்த பாலை வந்து நீங்கள் சேமித்து வைப்பீங்க, பட் அது ரொம்ப நாள் வராது. இப்போ இந்த பாலை வந்து நீங்கள் நெய்யாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அதை வந்து ரொம்ப நாள் சேமிக்க வைக்க முடியும். அதே சமயத்தில் நெய்யோட ப்ரைஸ் அதிகம் கம்பேர்ட் டு பால். ஒரு பால் வந்து ஒரு லிட்டர் 40 ரூபா போகுதுன்னா, நெய் வந்து ஒரு 500 rupees உங்களால் விற்க முடியும். ஸோ இதனால தான் நீங்கள் நெய்யாக கன்வெர்ட் பண்ணுற பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக லைக் செய்யும். நெக்ஸ்ட் வீடியோ டில் தென் டேக் கேர். பை.